தினமொரு வசனம். சங்கீதம் 86 வசனம் 10. தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். விளக்கம். லூயி 14 என்ற அரசரின் அடக்க ஆராதனையில் ஜீன் பாப்டிஸ்ட் மாசிலோன் என்பவர் எவரும் எதிர்பாராத வகையில் இவ்வாறு கூறினார். தேவன் ஒருவர் மட்டுமே மிகவும் உயர்ந்தவர். மிகவும் உயர்ந்த லூயி என்று அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய அந்த அரசர் 1643 முதல் 1715 வரையிலான காலகட்டத்தில் பிரான்ஸ் தேசத்தை முழுமையான அதிகாரத்துடனும் மிக்க சிறப்புடனும் ஆட்சி செய்தார். அவருடைய அடக்க ஆராதனை ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தில் நடத்தப்பட்டது. சிறப்பான வேலைப்பாட்டினால் அலங்கரிக்கப்பட்ட சவப்பெட்டியின் அருகில் ஒரு மெழுகுவர்த்தி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. மாசில்லோன் பேச வேண்டிய நேரம் வந்தபோது அவர் சவப்பெட்டியின் அருகே சென்று எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியை அணைத்தார். பின்பு அவர் அமைதியாக உட்கார்ந்திருந்த மக்களை நோக்கி தேவன் ஒருவர் மட்டுமே மிகவும் உயர்ந்தவர் என்று கூறினார். நம்மை போன்ற மனிதர்கள் சிறந்த சிந்தனைவாதிகளாகவும் சிறந்த விஞ்ஞானிகளாகவும் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களாகவும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்த சாதனையாளர்களாகவும் விளங்கும் போது நாம் அவர்களுடைய ஆற்றலை புகழுகிறோம். நம்மை போன்ற சாதாரண மக்களை காட்டிலும் பல வழிகளில் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். எனினும் நாம் பெற்றிருக்கிற தேவைகளைப் போலவே அவர்களுக்கும் தேவைகள் உண்டு. நம் போலவே வேதனையையும் துயரத்தையும் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் பாதிக்கப்படுகிறார்கள். நம்மை போலவே அவர்களும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும். மரணத்திற்கு பின்பு வாழ்வு உண்டு என்பதற்கான உத்தரவாதத்தை அவர்களால் அளிக்க முடியாது. தேவன் மட்டுமே உண்மையில் உயர்ந்தவர். அவர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறார். நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறார். நாம் அவரோடே கூட என்றென்றுமாய் வாழ்வதற்காக மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை நித்தியத்திற்கு வழிநடத்துகிறார். எனவே நாம் சங்கீதக்காரனோடு சேர்ந்து இவ்வாறு அறிக்கை செய்வோம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.